நோட் வச்சுக்கோங்க. ஓகே, டெஸ்ட் பண்ணுங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் எடுத்து அப்ளை பண்ணணும். ஓகே ஓகே, அப்ளை பண்ணிட்டு அதை பிளெண்ட் பண்ணணும். ஓகேவா? பிளெண்ட் பண்ணணும். பிளெண்டிங்க்கு எப்படி இருக்குன்றது, ஈஸியாக இருக்கா ஈஸியாக இல்லையா அப்படின்றத பாருங்க. இல்லை, ஓகேவா? இவங்க ஸ்கின் டைப் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிடுங்க. ஸ்கின் ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிருக்காங்களான்னு கேளுங்க. ஆல்ரெடி ஆக்சுவலி அவங்களுடைய காம்ப்ளெக்ஷன் நான் கேட்கல. எல்லாருமே என்னன்னா ஸ்கின் டைப்னா அவங்களுடைய காம்ப்ளெக்ஷன்ஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றீங்க. காம்ப்ளெக்ஷன்ஸ் வேற, ஸ்கின் டைப்ன்றது வேற. ஓகே ஓகே, ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிருக்கீங்களா? ஓகே மேம், உங்க ஸ்கின் வந்து கொஞ்சம் ஃபேர் டோனா இருக்கு மேம். டோன் இல்ல, அது காம்ப்ளெக்ஷன். ட்ரை, காம்பினேஷன்ஸ், ஆயில், அந்த மாதிரி என்ன மாதிரி அவங்க ஸ்கின் இருக்குன்றது வந்து அவங்க கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப்னு தெரியும்? காம்பினேஷன் ஸ்கின். ஓகே ஓகே, நேற்று நான் ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு ஸ்கின் ட்ரையா இருந்தா அவங்க ஸ்கின்ல ஒரு சில இதுங்க பார்க்கலாம்னு சொன்னேன். விசிபிள் பார்க்கலாம். இவங்க ஸ்கின்ல என்ன பாக்குறீங்க? அவங்க வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிருக்காங்க. காம்ப்ளெக்ஷன் கேட்கல, ஸ்கின் டைப் கேட்கல. எப்படி ட்ரையா நீங்க ஃபீல் பண்றீங்க? இந்த சைட்லாம் எந்த விதமான ரிஃப்ளெக்ஷன்ஸும் இல்லை மேம். ஆனால் இங்கே லைட்டாக வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ். அவங்களுக்கு சின்ன சின்னதா அந்த வேர்க்கூர் மாதிரி இல்லாம அந்த சின்ன சின்னதா அந்த பொறி மாதிரி வருதுன்றத சொல்லியிருந்தோம்னா சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க அப்ளை பண்ணட்டும். இப்போ மாய்ஸ்சரைசர் கொடுத்த தொட்டு அந்த ஸ்கின் ஹைட்ரேட்டடா தெரியுது. வித்தவுட் மாய்ஸ்சரைசர் தெரியாது. அப்ளை பண்ணுங்க. அவங்க கிட்ட ஃபவுண்டேஷன் பாட்டில கொடுங்க. I think water shake. நான் எல்லாமே வேணும். அந்த குவான்டிட்டி எல்லாருக்கும் பண்ணிடணும். ஓகே ஓகே, அப்படியே எப்படி பண்ணணும்? நேற்று சர்க்குலர் மோஷன்ல பிளெண்டிங் எப்படி இருக்கு? பிளெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, நீங்க இந்த ஸ்கின்க்கு பண்ணுங்க. அதான் அப்ளை பண்ணுங்க. அவ்வளோ பிளெண்ட் பண்ணுங்க. ஈஸியா இருக்கு. ஓகே, இந்த ஸ்கின்க்கு பிளெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்க? பிளெண்ட் ஆகுது. இவங்களுக்கு எனக்கு பண்ணிருக்காங்க. ஓகே, இவங்களுக்கு கொஞ்சம் இதுவும் தெரியுது மேம். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தது மேம். இவங்க ரெண்டு பேருக்கும் இதுவாக இருந்தது மேம். உங்களுக்கு கொஞ்சம் பேட்சியாக இருந்தது. இவங்களுக்கு கொஞ்சம் பிளெண்டிங் யாருக்கு கஷ்டமா இருந்துச்சு? 3 பேர்ல உங்களுக்கு தான் மேம். கொஞ்சம் யாருக்கு பிளெண்டிங் கஷ்டமா இருந்துச்சு? என்னுடைய ஸ்கின் என்ன டைப் சொன்னேன்? ட்ரை ஸ்கின். என்னோட ஸ்கின் டைப் என்னது? அப்ப ட்ரை ஸ்கினுக்கு எஸ்டி லாடர் ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்றப்ப என்ன ஆகுது? என்ன ஆகுது? பேட்சி ஆகுது. அப்போ கம்பெனி பிராண்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஆல் ஸ்கின் டைப் சொல்லுங்க.
கம்பெனி பிராண்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஆல் ஸ்கின் டைப். இப்போ எந்த ஸ்கின்னுக்கு இது யூஸ் பண்ணலாம், எந்த ஸ்கின்னுக்கு இது யூஸ் பண்ண கூடாது? ட்ரை ஸ்கின் தான் அவாய்ட் பண்ணுங்க. எந்த ட்ரைக்கு யூஸ் பண்ண கூடாது? டீப் ட்ரைக்கு யூஸ் பண்ண கூடாது. அப்ப இது எதுல இருந்து எது வரைக்கும்? நார்மல் ட்ரை டு ஆயில் ஸ்கின். நார்மல் ட்ரை டு ஆயில் ஸ்கின். புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே மேம். அப்ப நம்ம வேலை என்னது? அப்ளை பண்ணி பார்த்து ரிசர்ச் பண்ணணும். எவ்ரி பிராண்ட் எல்லாரும் ஒரு இது சொல்வாங்க. பட் என்னன்னா நம்ம அதை செக் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். இதை நம்ம என்ன பண்றது கிடையாது. பிளாங்கா ஒரு மென்டார் வந்து இந்த ஸ்கின்ல இருந்து இந்த ஸ்கின் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அதே ஃபாலோ பண்ணிடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? மேம் டார்க் ஸ்கின்னுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லுங்க, மீடியம் ஸ்கின்னுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லுங்க, ஃபேர் ஸ்கின்னுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, கரெக்டா? ஓகே, இப்போ நான் யாரு? ட்ரை ஸ்கின். என்னோட காம்ப்ளெக்ஷன் என்னது? மீடியம் டு ஃபேர். இவங்க யாரு? ஃபேர் ஸ்கின். காம்ப்ளெக்ஷன் சொல்லுங்க, கலர் மட்டும் இப்ப சொல்லுங்க. நான் என்ன கலர்? மீடியம் டு ஃபேர் ஸ்கின். ஃபேர் கலர். இவங்க யாரு? இவங்க யாரு? மூணு பேருமே ஃபேர். மூணு பேருக்குமே ஒரே ஃபவுண்டேஷன் மேட்ச் ஆகுமா? நோ மேம். மூணு பேருக்குமே ஒரே ஃபவுண்டேஷன் மேட்ச் ஆகுமா? நோ மேம். நானும் ஃபேர் தான். நான் எல்லோ அண்டர் டோன்ல ஃபேரா இருக்கேன். இவங்க என்ன பண்றாங்க? இன்னும் ஃபேரா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க? எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு ஃபேரா இருக்காங்க. கரெக்டா? அப்ப ஃபேர்னு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுத்தா அந்த ஃபவுண்டேஷனை வச்சு எல்லாருக்கும் மேக்கப் பண்ண முடியுமா? அப்ப மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணணுமா? எஸ் மேம். ஏன் நம்ம ஃபவுண்டேஷன் மிக்சிங்ல தப்பா இருக்கு, ஏன் நம்மளுக்கு கலர் காம்ப்ளெக்ஷன் தப்பாகுதுன்னு புரிஞ்சுதா? எஸ் மேம். கிளியரா? இதுக்கப்புறம் டவுட் வருமா? நோ மேம். இதுக்கப்புறம் டவுட் வருமா? நோ மேம். ஓகே, இப்போ எங்க மூணு பேர் நேற்று எடுத்த சப்ஜெக்ட்ல இருந்து கேட்போம். இங்க நாங்க எல்லாருமே இருக்கோம். யாருக்கு கலர் கரெக்ஷன்ஸ் வேணும், யாருக்கு கலர் கரெக்ஷன்ஸ் வேண்டாம்? வேணும். அவங்களுக்கும் வேணும். வேற யாருக்கு வேண்டாம்? அவங்க போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தெரியல. அவங்களுக்கு மைல்டா, இவங்களுக்கு வேண்டாம் மேம். அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம இவங்களுக்கு ஆரஞ்சு கரெக்டரோ பீச் கரெக்டரோ போடணுமா? வேண்டாம் மேம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு கன்சீலர் போட்டுடலாம். ஏன் கன்சீலர் போடணும்? கலர் கரெக்ஷனே நீடட் இல்லன்றப்போ நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்? ஃபவுண்டேஷன் போட்டுடலாம். ஓகே, கன்சீலர் ஃபவுண்டேஷனோட கன்சீலர் கலர் கரெக்டரோட வேலை என்னது? ஒரு குறைபாடு இருந்தா அத வந்து சரி செய்யணும். குறைபாடே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம அப்ளை பண்ணனா என்ன ஆகும்? மேக்கப் டார்க் ஆகும், கிரே ஆகும், கலர் டிஃபரன்ஸ் வரும். ஓகே, புரிஞ்சுதா? எஸ் மேம். எந்த ஒரு விஷயம் தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணணும். நமக்கு என்ன? ஸ்டெப் 1 கலர் கரெக்ஷன், ஸ்டெப் 2 கன்சீலர், ஸ்டெப் 3 ஃபவுண்டேஷன். இவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா மக்கப் பண்ணிப்போம். அவங்க ஒண்ணுமே இல்லைனாலும் ஆரஞ்சு கரெக்டர். ஆக்சுவலி அதுதான் வந்து இது வரைக்கும் கிளாஸஸா போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா மக்கப் கிளாஸஸ் வந்து தப்பு. ஒரு விஷயத்த புரிதலோட இது பண்றோம். தண்ணி எதுக்கு குடிக்கிறோமா? சாப்பாடு எதுக்கு சாப்பிடுறோம்? பசிக்கு. அப்போ அதனுடைய தேவைக்காக தான் நம்ம பண்றோம். கரெக்டா? அந்த தேவைக்கு ஏற்பதான் நம்ம வந்து பண்ணணும். அது யூஸ் இருந்துச்சுன்னா தான் யூஸ் பண்ணணும். அது டிஃபால்ட்டா ஒரு ஸ்டெப்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண கூடாது. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க கலர் கரெக்ஷன்ஸ் இல்லாம மேக்கப் பண்ணலான்னுட்டு. யோ, அன்னைக்கு நீ தானே கலர் கரெக்ஷன்ஸ் போட சொன்ன. அப்ப எல்லாருமே என்ன சொல்லணும்னா அன்னைக்கு புரிதல் இல்லாம கிளாஸ் எடுத்திருக்காங்க. இது வந்து இதுக்காக தான் ரெடி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க எல்லோ பர்பிள் பவுடர் போட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா அன்னைக்கே கலர் வீல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லோ ஒரு எல்லோ. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ரெட் ஸ்பாட், ஓகே, ஒரு ரெட் ஸ்பாட் அதுக்கு மறைக்கிறதுக்கு கிரீன் கலர் கன்சீலர் யூஸ் பண்றோம். கரெக்டா? ஓகே. அதுவே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? லாவெண்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்? பிளமிஷ் எல்லோ ஸ்பாட்ஸ். அப்ப மேக்கப் வந்து எல்லோ ஆயிட்டுனா என்ன யூஸ் பண்ணணும்? லாவெண்டர் பவுடர். என்ன யூஸ் பண்ணணும்? லாவெண்டர் பவுடர். ஏன் லாவெண்டர் வருது? ஒரு இடம் எல்லோவை மறைக்கணும்னாலே அது லாவெண்டர். அது எந்த ஸ்டேஜ்ல வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டு எல்லோ ஆயிட்டா பவுடர்ல மறைக்க போறோம். அந்த பவுடர் என்னது? லாவெண்டர் பவுடர். நேத்து அதே மாதிரி ஃபேர் ஆயிட்டா நம்ம வந்து காம்பாக்ட் போட்டு கண்ட்ரோல் பண்ணோமா? அப்ப என்னது? ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி மாறுது.
ஸ்கின்ல இருந்தா கன்சீலர், ஃபவுண்டேஷன்ல தப்பு பண்ணா பவுடர். அப்ப எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. லாவெண்டர் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணணும் தெரியுமா? நம்ம எல்லோ ஒயிட்டா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிப்ஸை பெருசா தெரிஞ்ச மாதிரி போடுவாங்க. ஆனா இது பேசிக் திங்ஸ். இந்த பேசிக் திங்ஸ் உங்களுக்கு கிளாஸ்ல வந்து டீச் பண்ணாதுட்டு தான் ஒருத்தவங்க டிப்ஸ் கொடுக்குறப்ப அவங்க பெரிய ஆளா தெரியுறாங்க. இதுக்கப்புறம் எதனால எது வருதுன்றது உங்களால கண்டுபிடிக்க முடியும். இதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபுல் மேக்கப் நம்மளுக்கு வந்து ஒரு விதமா இதுவாயிட்டா கூட நம்ம எல்லோ கலர் எங்க வந்தாலும் லாவெண்டர் போடணும்ன்றது தெரியும். கரெக்டா? ஒருவேளை பிளாக் எங்கேயாவது ரொம்ப பேச்சஸ் இருந்தா ஆரஞ்சு போடணும் தெரியும். ஒருவேளை குங்குமம் வச்சு சிகப்பாவே இருந்துச்சுன்னா லைட்டா கிரீன் கன்சீல் வச்சுட்டு அதுக்கு மேல கன்சீலர் போட்டு நம்ம ஹைலைட்டர் போட்டா செட் ஆயிடணும்னு நமக்கு தெரியணும். அப்ப என்னது, நம்ம நாலேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும்? ஒரு அந்த பொருள் எதுக்கான வேலை பார்க்குது, எதுக்காக இந்த கலர் கொடுத்துருக்காங்க, இதை மறைக்கணும்னா இதுதான் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, மக்கப் பண்ணக்கூடாது ஸ்டெப்ஸை. புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே பாரதி, இதுக்குன்னு சொல்லுங்க டெக்ஸ்சர் எப்படி இருக்கு. ஓகே, ரெடி? ஓகே. இன்னைக்கு டே 2ன்னு சொல்லிட்டு உங்க நேம் சொல்லிட்டு ஆரம்பிங்க. இன்னைக்கு டே 2. என் பேர் வந்து வேல்விழி. மேம் வந்து என்ன கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா, எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு என்னென்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணுன்ட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போய் பார்த்ததில் வந்து ஆல் ஸ்கின் டைப்புக்கு எஸ்டி லேடர் யூஸ் பண்ணலான்னு போட்டிருந்தது. ஃபுல் கவரேஜ் கொடுக்கும், மேட் லுக்காக இருக்கும் அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். மேம் இங்கே வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. நான் 4 ஸ்கின் டைப்புக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக 2 ஸ்கின் டைப்புக்கு வந்து நார்மலாகவே இருந்தது. ஆனால் மேம் ஸ்கின் டைப்புக்கு ட்ரை இதுக்கு பேட்சியாக ஆயிடுச்சு மேம் ஃபேஸில். ஸோ வந்து எஸ்டி லேடர் வந்து நார்மல் ட்ரை டு ஆயிலி ஸ்கின்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுன்றதை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். வேற என்ன இருக்கு? இந்த ஃபவுண்டேஷன் என்ன தரல? ஷைன் தரல. என்ன தரல? ஷைன் தரல. எப்படி இருக்கு? மேட்டா இருக்கு. எப்படி இருக்கு? மேட்டா இருக்கு. ஓகே, 50,000 ரூபாய் கிளாஸ் கொடுத்தா என்ன கத்துப்பீங்க? 5,000 ரூபாய் கிளாஸ்க்கு எல்லாம் சொல்லி தரோமா? எஸ்டி லேடருடைய ஃபவுண்டேஷனுடைய விலை எவ்வளவுன்னு பாத்தீங்க? நியரஸ்ட் 4,000 3 to 4,000. ஓகே, எல்லா இடத்துலயும் அதே தான் இருக்கு. அண்ட் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. நாங்க 5,000 ரூபாயில என்ன சொல்லி கொடுத்துருவாங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு வெளியே போயிட்டு நீங்க எங்க வேணா சொல்லலாம், அடிச்சு நீங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் சித்ராஸோடைய ஸ்டூடெண்ட்ஸ் 100% நீங்க வெளியே போய் எந்த கிளாஸ்க்கு போனாலும் நீங்க அவங்கள கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். 50,000 ரூபாய் கொடுத்து படிக்கிற இடத்துல கூட இந்த டவுட்ஸ் இருக்கும். இது கண்டிப்பா ஷியரா சொல்லி அனுப்புறேன். அண்ட் நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் சொல்லணும். எப்படி? எல்லாரையும் கொஸ்டின் கேட்கணும். நீ எப்படி இந்த ஃபவுண்டேஷன் எல்லா ஸ்கின்னுக்கும் சொல்ற? ஒரு புது பிராண்ட் வந்தாலே ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டு யாராவது தப்பா சொன்னாங்கன்னா இது தப்புன்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்? டெஸ்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நீங்க போயிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் பிளான்